முடியாதுடி. என் புருஷன்கிட்டயே போட்டு குடுக்குறியா? உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. அடியே வசந்தி விடுடி. ஏன்டி இந்த அடி அடிக்கிறவ? சும்மா இருடி. அதெல்லாம் விட முடியாதுக்கா. இன்னைக்கு அவளா நானானு இன்னைக்கு ஒரு கை பார்த்தே ஆகணும். அடியே சின்ன பொண்ணு, நீ ஏன்டி மல்லி கட்டிக்கிட்டு கிடக்குற? அவளுக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நாரட்டு. நீ ஏன்டி சம்பந்தம் இல்லாம நடுவுல போய் கிடக்க? இங்கிட்டு வந்து தொலைடி. எக்கா எக்கா, நானே எந்திரிக்க முடியாம அல்லாடிக்கிட்டு கிடக்க. நான் வம்புக்கு இழுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேக்கா. என்னை காப்பாத்தவே ஒரு ஆள் வேணுக்கா. வந்து காப்பாத்துக்கா. இதுக்கு தேன் சொல்றது அமைதியா சும்மா இங்க நிக்கணும்னு சொல்லிட்டு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போனீல. இப்ப நல்ல அவதிப்படு. எக்கா வந்து காப்பாத்துவீன்னு பார்த்தா பஞ்சு டைலாக் விட்டுக்கிட்டு இருக்கியே. வந்து காப்பாத்துக்கா. ஏ கீதா மூதேவி, அங்கிட்டு எந்திரிச்சு போடி. கால் வலிக்குதுடி. ஏ ஆத்தே, இவ என்ன என் காலு கடிக்கிறதுக்கே மும்மரமா இருக்கா. ஓடி அங்கிட்டு. என் வீட்டுக்கே வந்து என்னைய வாடி அடிக்கிறியா? ஏட்டி வசந்தி, அங்க பாருடி. என்ன ராணியக்கா மும்மரமா அடிச்சிட்டு இருக்கையில தான் அங்க பாரு இங்க பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஏட்டி வசந்தி, அங்க பாருடி. என்னக்கா? அடியே புருஷன். அம்மாக்கா, என் புருஷன்ட்ட சொல்லி கொடுத்தால அதான் போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கேன். அடியே அது இல்லடி, உன் புருஷன் இங்க வாராரடி. அடியே வசந்தி, என்னடி இங்க நடக்குது? அது வந்து என்னடி வந்து போயின்னு சொல்லிக்கிட்டு இருக்க? கீதாவை போட்டு என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்க? சுப்பிரமணி மாமா, உங்க பொண்டாட்டிய பாருங்க மாமா. நான் வீட்டுக்குள்ள நான் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். புடிச்சு இழுத்து அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சுப்பிரமணி மாமா. அடி பாவி, எப்படி மாட்டி விடுறான்னு பாருடி. அடியே மேனா மினிக்கி, ஏண்டி இப்படி பஜாரி மாதிரி ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்க? ஏங்க இந்த குதிரை வலிச்சிருக்கு சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. நான் வீட்டுக்குள்ள எல்லாம் போய் புடிச்சு இழுத்துட்டு வரல. வெளியில நின்னுதான் சத்தம் போட்டு கூப்பிட்டேன். சி நிறுத்திடி. நீ யாருன்னு எனக்கு தெரிய முடி. பாவம் கீதா எப்படி கீழே விழுத்தாட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு கிடக்க? நீல ஒரு பொம்பளையா? யோ நிறுத்தியா. நான் அடிச்சது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். இம்பிட்டு நேரமா எங்களை என்ன பாடுபடுத்தினா தெரியுமா? சாக்கி சார் மாதிரி பறந்து பறந்து அடிச்சாயா? சுப்பிரமணி மாமா, உங்க பொண்டாட்டிக்கு என்னைய பிடிக்கவே மாட்டேங்குது சுப்பிரமணி மாமா. என்னை என்ன அடி அடிச்சாங்க தெரியுமா? இவங்க மட்டும் அடிக்கிறது இல்லாம அவங்க கூட்டாளிகளையும் கூட்டிட்டு வந்து என்னைய வெளின்னு வெளுத்துட்டாங்க மாமா. கைகள்லாம் ஒரே வலியா இருக்கு மாமா. எந்திரிக்க கூட முடியல. அடச்சி மாமா ஓமானே, இதுக்கு தாண்டி வாயிலே குத்துறாமனு இருக்கேன். அடியே வசந்தி, ஃபர்ஸ்ட் கீதாவை விடுடி. நானும் போனா போகுதுன்னு பார்த்தா இப்படி பஜாரியால ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கா. வந்தனா நாலு அப்போ பீர்வேண்டி. யோ என்னையா, அத்தை பொண்ணை பார்த்த உடனே என்னையவே எகிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் வந்தேன்னா ரெண்டு குத்து விட்டுருவேயா? இங்க பாருடி, நானும் போனா போகுதுன்னு விட்டுக்கிட்டு இருந்தா என்னடி என்கிட்டயே துள்ளிக்கிட்டு வர? ஏன் என் அத்தை பொண்ணு மேல எனக்கு பாசம் இருக்காதா? தெருவுல போட்டு அடிச்சா நான் என்ன வேடிக்கையை ஆடி பார்த்துட்டு போவேன்? ஏய் ராணி, சின்ன பொண்ணு, நீங்களாவது இவளுக்கு புத்திமதி சொல்லக்கூடாதா? நீங்கள் சேர்ந்துக்கிட்டு கும்மாசமா போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அது தம்பி, நானும் எம்புட்டோ சொல்லி பார்த்துட்டேன் தம்பி. இவ கேட்க மாட்டேன்னு சொல்லி புட்டா. இங்க பாரு, நீனாவது நின்றுகிட்டு வேடிக்கை தான் பாத்துக்கிட்டு இருக்க. ஆனா இந்த சின்ன பொண்ணுவை பாருவேன், அவ குடும்பிய புடிச்சுக்கிட்டு எந்திரிக்காம உட்காந்துக்கிட்டே இருக்கா. சுப்பிரமணி அண்ணே, நான் ஒண்ணு இவ குடும்பிய புடிச்சுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கலன்னு. இவ தானே என் காலு மேல படுத்து கிடக்கா. எந்திரிக்க முடியாம தானே இப்படி கிடக்கேன். என்னத்த சொல்ல, எல்லாத்துக்கும் காரணம் என் அடங்காப்பிடாரி பொண்டாட்டி. கீதா மெதுவா எந்திரிமா. ஆமாம்மா, என்னம்மா போட்டு என் காலையில அணைச்சு விட்டாலே. காலு என்ன வலிக்குது. எப்பா அடியே, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன்ல, நீ கேட்டியா? உனக்கு வேணும்டி, உனக்கு வேணும். என்ன அடி அடிக்கிறாளுங்க. எனக்கு சாதி சனம் இல்லாதனால தான் இப்படி அடி ஆளுகளை கூட்டிட்டு வந்து அடிக்கிறாளுங்க. கீதா அழுகாதம்மா. உனக்கு யாரும் சாதி சனம்லாம் இல்லைன்னு சொன்னது? உனக்கு ஒண்ணுனா நாங்க இருக்கோம்மா, நாங்க இருக்கோம். அழுகாத கீதா, அழுகாத. அத்தை பொண்ணு அழுகவும் அப்படியே துடிக்கிறாரே கிடந்து. வசந்தி வாய மூடிக்கிட்டு இருடி. உன் வீட்டுக்காரர் ரொம்ப கோபத்துல இருக்காரு. மனசாட்சி இல்லாத மிருகமே, ஏன் இப்படி வெறி பிடிச்சு அலைகிற? அடுத்தவங்க அழுகிறத பார்த்து ரசிக்கிறியடி? நீலாம் ஒரு பொம்பளையாடி? யோ
என்னையா வாய்ஸ்லாம் எகிரிக்கிட்டு வருது? என்கிட்ட அடி வாங்கினதுலாம் உனக்கு ஞாபகம் இருக்கா என்ன? ஏன் வசந்தி அக்கா வாயை முடிக்கிட்டு இருக்கா? உன் வீட்டுக்காரரே கோபத்துல இருக்காரு, அத்தை பொண்ணை அடிச்சிட்டேன்னு நீ வேற எகிரி எகிரி பேசிக்கிட்டு இருக்க. கொஞ்சம் அமைதியா இருக்கா? அடிய என்ன டீ புருஷங்கிற மட்டும் மரியாதை இல்லாம வாயா போயா விளக்கண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? போனா போகுதுன்னு விட்டா எகிரிக்கிட்டு வார. நம்ம எதிர்த்து பேசக்கூடாது, பேசின சண்டை வரும் தாண்டி பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். ஆனா என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்குடி. என்னையா அளவு இருக்கு? என்ன அளவு இருக்கு? ஒரு கிலோமீட்டர் அளவு இருக்குமா? இப்போ உனக்கு தெரியும்டி எம்புட்டு அளவு இருக்குன்னு. ஏய் ஐயோ, சுப்பிரமணி அண்ணனுக்கு கோபம் வந்துருச்சு. எப்பா என் புருஷன்ட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ளேயே ஒரு வழி ஆயிப்புட்டேன். இங்க ஆரம்பிச்ச ஓட்டம் நிக்கலையே, நிக்காம ஓடிக்கிட்டு இருக்கேன். இந்த கையும் காலும் என்ன வலி வலிக்குது. இந்த காலை வச்சு பறந்துல ஓடியாந்தே, காலுலாம் என்ன வலி வலிக்குது. என் புருஷன் என்ன விரட்டிக்கிட்டு ஓடியாராரு. ஆனா நான் என் புருஷன் கையில சிக்கவே இல்லையே, சிட்டாட்டம் பறந்துல ஓடியாந்துட்டேன். அடியே நீ இங்கதான் நிக்கிறியாடி? இந்த மனுஷன் இங்கே வந்துட்டாரா? அடியே ஓடாதடி, நில்லுடி. இங்க பாருடி வசந்தி, அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தா உன் ஆத்தா கறி வீட்டுக்கு அப்படியே ஓடி போயிரு பாத்துக்க. ஒழுங்கா நான் சொன்ன மாதிரி நில்லுடி. என்னங்க ஏன் இப்ப என்னை கொலகுத்தம் பண்ண மாதிரி துரத்திக்கிட்டு ஓடியாரியா? அடியே நீ பண்ணுன வேலைக்கு துரத்திக்கிட்டு வராம வேற என்னடி செய்வாங்க? யோ மனுஷனா, ஒண்ணு அந்த கீதாவை அடிக்கலையா? அந்த கீதா தான் என்னைய போட்டு வெளின்னு வெளுத்தா. ஏட்டி யார் அடிச்சாங்கன்னு நானும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு தாண்டி நின்றுகிட்டு இருந்தேன். என்னது வேடிக்கை பார்த்துக்கிட்டு நின்றுகிட்டு இருந்தீங்களா? உங்க பொண்டாட்டிய போட்டு ஒருத்தவ அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா, வந்து விலக்கி விடாம அதை விட்டுக்கிட்டு வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டா இருந்திருக்கீங்க. இங்க பாருட்டி, நீ பண்ண வேலைக்கு கீதா அடிக்காம வேற என்னடி செய்வா? எப்ப பார்த்தாலும் கீதான்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, எப்பயாவது வசந்தின்னு ஒரு வாட்டி சொல்றீங்களா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த கீதா மேலதான் அக்கறை, என் மேல உங்களுக்கு அக்கறையே கிடையாது. அடியே பேசாம வாயை மூடிக்கிட்டு நில்லுடி, திமிரு பிடிச்சவளே. தெருவா போய் வீடா போய் ஒவ்வொரு வீட்லயும் சண்டையும் வம்புமா போட்டுக்கிட்டு வாரியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையாடி. ஓஹோ, என்னையெல்லாம் பார்த்தா உங்களுக்கு பொம்பளையா தெரியாதுங்க, அந்த கீதாவை பார்த்ததே உங்களுக்கு பொம்பளையா தெரியும். அடைச்சி நிறுத்திடி. எப்ப பார்த்தாலும் கீதான்னு எதுக்கு எடுத்தாலும் அவளையே கொண்டு வந்து நுழைச்சுக்கிட்டு இருக்க. உன்னையெல்லாம் சும்மா விடக்கூடாதுடி. என்னை இப்படி அடிச்சீரு? பண்ணுன வேலைக்கு அடிக்க கூடாதுடி, தூக்கி போட்டு மிதிக்கணும். யோ குடிகார மனுஷா, உனக்கு என்ன பைத்தியமாயா பிடிச்சிருக்கு? அடியே எனக்கு ஒண்ணும் பைத்தியம் பிடிக்கலடி, உனக்கு தாண்டி பைத்தியம் பிடிச்சு ஆடிக்கிட்டு கிடக்குற. ஐயோ யாராவது காப்பாத்துங்களே, இந்த மனுஷனை அடிச்சு கொல்றானே. யாரடி உன்னை வந்து காப்பாத்த போறா? அடியே ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி உன்னை பூசிய போட்டிருந்தா இந்த மாதிரி ஊர்ல போய் வம்பு இழுத்துக்கிட்டு வருவியா நீ? விடு, என்னை போட்டு தெருவுல இந்த அடி அடிக்கிறானே. யோ இதே மாதிரி உன்னை நான் திருப்பி அடிக்காம விடவே மாட்டேன். அடிக்கிறதுக்கு உன் கையை இருந்தா தானடி, கைய உடச்சா எப்படி நீ திருப்பி அடிப்ப? ஜாக்கிரதை. இந்த குடிகார மனுஷன் என்னமா அடிச்சு புட்டியா, அடிச்சு என் குறுக்கெலும்பே உடைச்சு புட்டானே. எப்பா என்ன என் புருஷன் திரும்பி இங்கவே வராரு. எஸ்கேப் வசந்தி. பாட்டி ராணி வீட்டை திறந்து போட்டுக்கிட்டு அடுப்படிக்கல என்னதான் கொடையறாளோ தெரியலையே. என்னத்தே ஏன் கூப்பிட்டீங்க? அடியே இப்படி வீட்டு வாசல திறந்து போட்டுக்கிட்டு அடுப்படிக்கல வேலை பார்த்தா எவனாவது திருடி வந்து பொருட்களை தூக்கிட்டு போயிட மாட்டானாட்டி? அடிச்சு வச்சுக்கிட்டு வேலையை பார்க்க வேண்டியதானே? எத்தே இம்பிட்டு நேரம் இங்கிட்டு தாத்தே வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன், இப்பத்தே அடுப்படிக்கல போனேன். சரித்தே காலையில இருந்து டீ போட்டு உங்களுக்காக வச்சிருக்கேன், எங்கத்தே போயிட்டு வரீங்க? பாட்டி சுகர் கொஞ்சம் கூடி போயிருக்குல, அதான் வாக்கிங் போயிட்டு வரேன். ஓ அப்படியாத்தே, சரி நான் அடுப்படிக்கல போய் டீயை சூடு பண்ணி எடுத்துட்டு வரேன். அடியே நான் சூடு பண்ண காப்பிலாம் குடிக்க
அப்படி இல்லைன்னா காலையில சோறு வடிச்சிருப்பீல, எனக்கு அதுல சுடு தண்ணியை ஊத்தி கொண்டு வாடி, சுடு கஞ்சி குடிக்கணும் போல ஆசையா இருக்கு. சரிட்டே, உங்களுக்கு சுடு கஞ்சி எடுத்துட்டு வாரேன். கல்யாணம் முடிஞ்சு வந்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுது. நான் என்ன சாப்பிடுவேன் என்ன சாப்பிட மாட்டேன்னு இவளுக்கு ஒன்னும் தெரியாது. எத்தே போட்ட டீ வீணா போயிருந்தா சுட வச்சு கொண்டு வரவான்னு கேட்டேன். அதுக்கு ஏன் இப்படி கத்திக்கிட்டே கிடக்கீங்க? இங்க பாரு டீ, எனக்கு வேண்டியது எனக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுக்கறதுக்கே உன்னை கல்யாணம் முடிச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் தனக்கிட்ட இருக்க முடியாதடி. என் மகனுக்கு என் பேரன் பேத்திகளுக்கு பிடிச்ச மாதிரி விதவிதமா செஞ்சு கொடுக்கறதாண்டி உன் பொறுப்பு. சரி சரி, இந்த போய் உங்களுக்கு சுடுகஞ்சி எடுத்துட்டு வரேன். காலங்காத்தாலேயே டென்ஷன் ஆகாதீங்க. ஆமா, இத மட்டும் சொல்லிடுவாளுக. சுகர் மாத்திரை முடிஞ்சு எத்தனை நாள், 2-3 நாளா சுகர் மாத்திரை வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆனா வாங்கி கொடுத்த பாடு இல்ல. எத்தே நானும் அவகிட்ட சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். வேலை பிஸில மறந்துட்டு வரவோல இருக்கு. அவகிட்ட வரும்போது சுகர் மாத்திரை வாங்கிட்டு வாங்கன்னா சொல்ல முடியும். நானா போய் வாங்க முடியும்? நீங்க இங்ககிட்டே தான் உட்கார்ந்து கிடக்கீங்க. ஒரு 8 போய் மெடிக்கல்ல சுகர் மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. கேட்டி, அப்ப என்னை தின்னுட்டு வெட்டி உட்கார்ந்திருக்கேன்னு சொல்லாம சொல்றியாடி? நான் இந்த ஒட்டு திண்ணையில உட்கார்ந்திருக்கிறது பல பேர் கண்ணு உறுத்துது போல இருக்கே. நான் எப்படா போய் சேருவோம்னு என்கிட்ட இருக்காளுக போல இருக்கு. அந்த காலத்துல படாத பாடு கஷ்டப்பட்டு என் புள்ள குட்டிகளை வளர்த்து ஆளாக்குனேன். வயசான காலத்துல கூட இப்படி உட்கார விட மாட்டாளே. வேலைக்கு போக சொல்றா போல இருக்கு. ஏன் இப்படி வெட்டி உட்கார்ந்திருக்க? போய் தொலைஞ்சு சொல்றா போல இருக்கு. எல்லாம் என் தலையெழுத்து. வளைச்சு ஓடா போய் இப்படி ஒட்டு திண்ணையில உட்கார்ந்து கிடக்கேன். எத்தே, நான் ஒன்னும் அப்படி சொல்லலத்தே. இப்ப வாக்கிங் போனீங்கல்ல, போற வழியிலவே மெடிக்கல் இருக்கு. அங்க சுகர் மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கலாமே தான் சொல்றேன். இங்க பாருட்டி, நான் போய் மெடிக்கல்ல மாத்திரை வாங்கி நான் திங்கணும்னு அவசியம் ஒண்ணு இல்லட்டி. அந்த காலத்திலேயே நானும் என் புருஷனும் வயல் வேலைக்கு காட்டு வேலைக்கு போய் இந்த வீடு வாசல கட்டிக்கிட்டு செவனேன்னு இப்ப தாண்டி ஓய்வு எடுக்கிறேன். அது உனக்கு பிடிக்கலையா? நானே மெடிக்கல் போய் மாத்திரை வாங்கி திங்கணும்னு அவசியம் ஒண்ணு இல்லட்டி. ஒண்ணுக்கு 2 பிள்ளைகளை நான் பெத்து வச்சிருக்கேன். நான் சொன்னா கை மேல வாங்கி கொடுப்பாங்க. அப்படியாத்தே? சரித்தே. அப்புறம் இதுக்கு என்கிட்ட சொல்லி உங்க மையன்ட்ட சுகர் மாத்திரை வாங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்களே உங்க மையன்ட்ட சொல்ல வேண்டியதானே? என் புள்ளைய வேலை வெட்டின்னு சுத்திக்கிட்டு கிடைக்கான். செத்த வீட்டுல வந்து தங்க மாட்டான். அவன் இருந்தா நான் சொல்லி இருப்பேனே. உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. உட்கார்ந்த லெக்கிலேயே எல்லாம் வரும்னா எப்படி வரும்? மாமியாருன்ற மட்டும் மரியாதை இருந்தா இப்படி பேசுவாளா? திமிரு பிடிச்சு அலையிறா. அம்மா. ஆயா பாண்டி, வேலைக்கு கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேமா. நீங்க சாப்பிட்டீங்களா? ஆமா, சாப்பாடு ஒண்ணுதான் குறைச்ச. என்னம்மா, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணு இல்லையா. நீங்க வேலைக்கு கிளம்புற, உன்னை போட்டு டென்ஷன்லாம் படுத்த கூடாது. ஏயா கருப்பு ட்ரெஸ்ஸா போட்டுக்கிட்டு இருக்க? ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்டாதானே அந்தஸ்தா இருக்கு. அம்மா, நான் வெள்ளை சட்டையும் கருப்பு ஃபேண்ட் தாமா போட்டேன். ராணி தான் சொன்னா உங்களுக்கு வெள்ளை சட்டையும் கருப்பு ஃபேண்டும் செட்டே ஆகல, கருப்பு கோட்டு போட்டு போங்க அழகா இருப்பீங்கன்னு சொன்னாமா. ஏய் பாண்டி, எப்ப பார்த்தாலும் பொண்டாட்டி பேசிட்டே ஆடிக்கிட்டு இருக்க கூடாதுடா. எது நல்லது எது கெட்டதுன்னு உனக்கு தெரியணும்டா. உன் பேச்சுக்கிட்டே இந்த வீடே ஆடணும். பெத்தவங்களுக்கு தண்டை தெரியும். பிள்ளைக்கு எப்படி இருந்தா நல்லா இருக்கும், என்ன செஞ்சா நல்லா இருப்பாங்கன்னு அம்மா சொல்ற கேட்டு நட. சரிம்மா. இப்ப நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன உன் பொண்டாட்டி இப்ப சாப்பாடு கொண்டு வரேன்னு சொல்லி அடுப்படிக்குள்ள போயிருக்கா. ஏட்டி ராணி, மணி எத்தனை ஆயிக்கிட்டு இருக்கு? இன்னும் எங்க அம்மாவுக்கு சாப்பாடு கொடுக்காம அடுப்படிக்கல என்னடி குறைஞ்சுக்கிட்டு இருக்க? இந்த வாரேங்க. என்ன டீ பழைய கஞ்சி எடுத்துட்டு வர? எங்க அம்மா வயசானவங்கடி பழைய கஞ்சி எல்லாம் குடிக்க மாட்டாங்க. ஏங்க, இது பழைய கஞ்சி இல்லங்க, சுடுகஞ்சிதான். அத்ததே இன்னைக்கு சுடுகஞ்சி சாப்பிடணும் போல இருக்கு, ஊத்திட்டு வான்னு சொன்னாங்க. ஆமையா பாண்டி, ரொம்ப நாள் ஆயிருச்சுல கஞ்சி குடிச்சு ஆசையா இருந்துச்சு. அதையும் உன் பொண்டாட்டிட்ட எடுத்துட்டு வர சொன்னையா. ஓ அப்படியாம்மா. சரிம்மா. வயசான காலத்துல கஞ்சி எல்லாம் குடிக்காதம்மா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான். இனிமே இட்லி தோசை சப்பாத்தி தான் சாப்பிடணும், சரியா? சரிம்மா, எனக்கு வேலைக்கு லேட் ஆயிருச்சு. நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாயா, பாத்து போயிட்டு வா. ராணி, நான் போயிட்டு வரேன். சரிங்க. அடுப்படிக்குள்ள போயிட்டு வாரதுக்குள்ளேயே மயன் கிட்ட என்னை பத்தி வத்தி வச்சாச்சு. வத்தி வைக்கலைன்னா இதுக்கு தூக்கமே வராதே. எத்தே இந்தாங்க தே, நீங்க கேட்ட சுடுகஞ்சி. ஆண்டி மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கறவ என்னமோ உன் சொத்தையே கேட்ட மாதிரில மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கற. அதெல்லாம் என் மூஞ்சி நல்லாத்தே இருக்கு. இப்படி சோத்த போட்டு குடுக்கையில மூஞ்சி முகரையும் காட்டிக்கிட்டு கொடுத்தா வயித்துல ஒட்டு மாட்டி. உங்க வீட்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையா? ஏய் அப்பா, இதோட பெரிய இம்சையா இருக்கும் போலயே. வெறுஞ்சிருக்கிட்டேலாம் நான் கையேந்தி திங்கிற நிலைமை ஆயி போயிருச்சே. மாமியார்னாலே இப்படித்தான் இருப்பாங்களா? எந்த நேரம் பார்த்தாலும் வவ்வுன்னு நாய் மாதிரி குலைச்சுக்கிட்டே கிடக்காக. வாய் வலிக்குமோ என்னமோ தெரியலையே. இந்த பொழுதோட இதுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு பணிவிடையா பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? எனக்கும் புருஷன் புள்ள குட்டியில இருக்குல்ல, அதுகளெல்லாம் பார்க்க வேணாமா? வயசான காலத்துல மூளையை பார்த்து
உட்காந்தமா குடுத்தத தின்னமான்னு இருக்கிறது கிடையாது. அதிகாரம் தான் பண்ணிக்கிட்டு கிடப்பாங்க. அதிகாரம் நடு மனையில உட்கார்ந்துகிட்டு அது நல்லா இல்ல, இது நல்லா இல்ல, அதை செய்யல, இதை செய்யல, இந்த வேலை பார்க்கல, அது பண்ணலன்னு நொட்டம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. வேலை பார்க்கறவங்களுக்கு தானே வலிக்கும். இங்க பாரு டீ, நான் இந்த கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருக்கேன். 10 நிமிஷம் சென்று சூடா ஸ்ட்ராங்கா டீ ஒன்னு போட்டு கொண்டு வா. காலையில போட்டு ஆறி போட்ட டீயை திரும்பவும் சூடு பண்ணி எடுத்துட்டு வந்துடாத. இன்னும் கஞ்சியவே குடிச்சு முடிக்கல, அதுக்குள்ளேயும் டீயை போட சொல்லிருச்சு. ஒரு நாளைக்கு 5-6 டீ குடிச்சா குடும்பம் விளங்கிரும். 1/2 மணி நேரத்துக்கு ஒரு நேரம் டீயை போடு, டீயை போடு, டீயை போடுன்னு போட்டு தள்ளிக்கிட்டு தானே இருக்கு. டீயை போட்டுலாம், ஆனா டீயை போட்ட பாத்திரத்தை விளக்குறதுக்குள்ளேயே எப்ப என் கை ரேகையே தேஞ்சு போச்சு. இந்த வீட்ல பால் பாக்கெட் வாங்கியே சொத்தெல்லாம் தேஞ்சு போயிரும் போலயே. 10-20ன்னு சேமிக்க வைக்க விடுறாங்களா? ஏட்டி, இது என்ன டீ? வெறுங்கஞ்சியை கொடுத்து வச்சிருக்கா, தொட்டுக்க எதுவும் இல்லையா? வெறுங்கஞ்சியை நான் எப்படி குடிக்கிறது? எத்தே, இன்னும் குழம்புலாம் வைக்கலத்தே. நேத்து வச்ச பழைய ரசம் தான் இருக்கு, கொண்டு வரவா? என்னது ரசமா? சேச்சா, எனக்கு ரசம்னா விஷ மாதிரில இருக்கு. வேணாம் வேணாம், வெறுங்கஞ்சியே குடிக்கிறேன். இந்த வீட்ல நம்மளுக்கு பிடிச்ச சாப்பாடு எங்க கிடைக்குது? சுடு கஞ்சிக்கும் வறுத்த கருவாடுக்கும் கஞ்சி அப்படி உள்ளக்க போகும், ஆனா கிடைக்க மாட்டேங்குதே. வெஞ்சனம்னு கேட்டா ரசம் கொடுக்கறாளா? ரசம் எத்தே, சாப்பிட்டுக்கிட்டு இருந்ததே. நான் குழுவுக்கு போய் பணத்தை கட்டிட்டு வரேன். கட்டி எல்லா வேலையும் முடிச்சிட்டு சாயந்தரம் தாண்டி குழுவுக்கு போவே. இப்ப ஏன் பறந்துக்கிட்டு கிடக்குறவ? எத்தே, அது சாதா குழுவுக்கு தான் சாயந்தரம் 4 மணிக்கு கட்டணும். இப்ப லோன் வாங்கியிருக்கேன்ல 50,000, அதுக்குள்ள வட்டி காசு தான் கொடுக்க போறேன். சரி சரி, சீக்கிரமா போயிட்டு வா. பாட்டி, மத்தியானத்துக்கு என்ன குழம்பு வைக்கிற? எத்தே, குழுவுக்கு போயிட்டு வந்ததுதான் என்ன ஏதுன்னு பார்க்கணும். நீ என்ன ஏதுன்னு பார்த்து வச்சாலும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வைக்க போற. உனக்கு பிடிச்சது உன் நாக்கு குணர்ச்சியத்தையும் வைப்ப. ஏய் அப்பா, இன்னும் கொஞ்ச நேரம் நின்னுட்டே